வணக்கம். புது புது அர்த்தங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் அதிமுக அம்மா கட்சியின் திரு ஆவடிக்குமார் அவர்களும் பச்சை தமிழகம் கட்சியின் திரு சுப உதயகுமார் அவர்களும் பங்கேற்கிறாங்க. வணக்கம். தொண்டர்களை கவர்வதற்காக அதிமுக அணிகள் புதிய யுக்தியை கையாளுறாங்க அப்படின்னு ஒரு செய்தி இருக்கு. இரு தரப்பிலையுமே ஜெயலலிதா படத்திற்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது அப்படிங்கிற செய்தி இருக்கு. இதுவரைக்கும் தமிழக அரசு சார்பாக நடத்தப்பட்ட விழாக்களோ இல்லை கட்சி சார்பாக அதிமுக அம்மா அணி சார்பாக நடத்தப்பட்ட விழாக்களோ அந்த அளவுக்கு ஆடம்பரமாக நடத்தப்படலை. ஆனால் இப்போல்லாம் ஜெயலலிதா படத்தை போட்டு ஆடம்பரமாக விழாக்களை நடத்துவதற்கு முயற்சி செய்கிறார்கள், விழாக்கள் ஆடம்பரமாக நடக்கிறது அப்படிங்கிற செய்தி இருக்குது. அதே மாதிரி பன்னீர்செல்வம் தரப்புலையும் நாளைக்கு தொண்டர்களை சந்திப்பதற்காக சுற்றுப்பயணமும் மேற்கொள்கிறாங்க. அவங்களும் ஜெயலலிதா படத்தை தான் போட்டு முன்னிறுத்துறாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது ஆவடிக்குமார் ஒரு முடிவுக்கு வந்துடலாமா? இணைப்பு சாத்தியம் இல்லை அப்படின்னு? இல்லை, இணைப்புக்கான பேச்சுவார்த்தை தொடங்கப்பட்டது, கோரிக்கை வைக்கப்பட்டது, அதோடு சரி. அது அடுத்து இணைப்புன்றதை நான் பல விவாதங்களில் சொல்லியிருக்கிறேன். அதிமுகவில் 2 பிரிவுகள் இல்லை, அல்லது 2 கட்சி இல்லை, ஒரே கட்சி தான். அது தேர்தல் கமிஷன் 2 அணிகளாக அவங்க ஆர்கே நகர் தேர்தலுக்காக 2 அணிகள்னு அறிவித்தாங்க. அதிமுக இன்றைக்கும் டெல்லி நாடாளுமன்றத்துலேயும் அதிமுக ஒன்று தான் இருக்குது, சட்டமன்றத்துலேயும் அதிமுகவினுடைய அரசாங்கம் தான் இருக்குது, அதிமுகவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் தான் இருக்கிறாரு. சிலர் கட்சியினுடைய நடவடிக்கைகளுக்கு எதிராக செயல்படுகிறார்கள். அது பிரச்சனைகள் இருக்கிறது, அது பேசி தீர்க்கலாம் என்று முயற்சித்து கொண்டிருக்கிறோம். அது முடியாத பட்சத்தில் அது நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படும். அது கட்சி பார்த்துக்கும். அதனால் இது நாங்கள் கட்சியில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களை தலைவராக ஏற்றுக்கொண்டவர்கள் தொடர்ந்து ஒற்றுமையாக இருக்க வேண்டும், கட்சி ஒன்றுபட்ட நிலையில் இருந்துதான் பலமாகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நோக்கங்களை நிறைவேற்ற முடியும் என்பதற்காக நாங்கள் அந்த ஒற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம். அது எப்பொழுதும் இருக்கக்கூடிய பிரச்சனை தான். கட்சியில் பிரச்சனை வர சொல்ல, கருத்து வேற்றுமைகள் வர சொல்ல அது பேசிக் கொண்டிருப்பது. ஒன்னும் செய்யணும்னு முடிவு பண்ணது எதுக்கு? சின்னத்தை பெறுவதற்காக தான். அதுல இப்ப முக்கியத்துவம் இல்லையா? அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலையா? இல்ல சின்ன உங்களுக்கு கிடைச்சிரும் அப்படிங்கிற நம்பிக்கையில் இருக்கு? இல்ல, சில இந்த பிரச்சனைகள் எங்கள் அரசியல் எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பை தந்துவிடக்கூடாது, அல்லது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அடிக்க நினைக்கின்ற சக்திகளுக்கு அது ஊக்கம் தந்து விடக்கூடாது, உதவியாக போய்விடக்கூடாது என்பதற்காக நாங்கள் ஒரு ஒற்றுமை முயற்சி எடுத்தோம். நீங்கள் சின்னத்தை பெறுவதற்காக நாங்கள் தேர்தல் ஆணையத்தில் தானே போராட முடியும், அல்லது தேர்தல் ஆணையம் எங்களுக்கு வாய்ப்பை மறுத்தால் நீதிமன்றத்துக்கு போக முடியும். அதை விட்டுட்டு அவங்க கிட்ட இன்னும் சொல்ல போனால் பன்னீர்செல்வம் ஒன்றும் அதிமுக நான் இன்னொரு குழுவினுடைய தலைவர்னு சொல்லி போய் தேர்தல் கமிஷனில் சொல்லலை. வேற யாரோ அதை கோரிக்கையை வச்சிருக்காங்க. இவர் சும்மா வெளியே அரசியல் நடத்திட்டு இருக்காரு, கட்சிக்குள்ள பிரச்சனை பண்ணிட்டு. அவருக்கு முதலமைச்சர் பதவி மேல இருக்கிற பிடிப்பின் காரணமாக, பற்றின் காரணமாக அந்த கோரிக்கை நிறைவேறும் என்பதற்காக சில முயற்சிகளை எடுத்துக்கொண்டிருக்கிறார். அதுதானே தவிர வேற இதுல எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. நீங்க எப்படி பாக்குறீங்க? கடந்த 140 ஆண்டுகளாக நடக்காத ஒரு மாபெரும் வறட்சி, பஞ்சம் தமிழ்நாட்டில் தலைவர் தாடி கொண்டிருக்கும் போது தமிழகத்தினுடைய முதல்வர் என்று சொல்லப்படுகிறவர் இங்கே விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்ளவில்லை, மாரடைப்பின் காரணமாகவும் உடல் நோய்களின் காரணமாகவும் முதுமையின் காரணமாகவும் தான் சாகிறார்களே தவிர வறட்சியால் எந்த தற்கொலை நடக்கவில்லை என்று சொல்லக்கூடிய முதல்வர் அதே நேரத்தில் 39,535 கோடி ரூபாய் வறட்சி நிவாரணமாக வேண்டும் என்றும் கேட்கக்கூடிய நாம் ஒரு காட்சியை பார்க்கிறோம். இந்த அரசு தமிழ் மக்களுக்காக நடக்கிறதா, இந்த கட்சி தமிழ் மக்களுக்காக நடத்தப்படுகிறதா என்று மிகப்பெரிய சந்தேகம் இருக்கிறது. அது எந்த காலத்திலையுமே இந்த கட்சி தமிழ் மக்களுக்காக நடத்தப்பட்டது கிடையாது. அவர்களுக்காக நடத்தப்பட்ட அம்மா என்கிற அந்த ஒற்றை பிம்பத்துக்காக நடக்கப்பட்ட ஒரு சுயநல ஆட்சி. அந்த அம்மா கூட அடுத்த கட்ட தலைவர்களையோ அடுத்த கட்ட அமைப்புகளையோ உருவாக்காமல் அப்படியே விட்டுட்டு ஒரு தன்னல வாழ்க்கை வாழ்ந்து முடிச்சுட்டு போயிட்டாங்க. இன்றைக்கி இவங்களுக்குள்ள அடிச்சுக்கிட்டு ஐயா தோழர் சொல்கிறாங்க எங்களுக்குள்ள எந்த பாகுபாடும் இல்லைன்னு. அப்படின்னா ஏன் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது? ஏன் அங்கே ஒரு 12 எம்எல்ஏ, இங்கே 122 எம்எல்ஏன்னு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? தமிழ்நாட்டு மக்களுக்கு வேண்டிய அரசாங்கம் நடைபெறவில்லை. அதிமுக என்கிற இந்த கட்சியும் இப்போது இருக்கிற அரசும் தமிழ் மக்களை மிக மோசமாக வஞ்சிக்கிறார்கள். இல்லை, ஜெயலலிதா படத்தை இருதரப்புமே போடுறாங்க, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்? அதுவே தவறான ஒரு விஷயம். ஒரு மிகப்பெரிய ஊழல் வழக்கில் குற்றஞ்சாட்டப்பட்டு தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்ட ஒருவருடைய படத்தை போட்டு இது எந்த மாதிரியான செய்தி அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும்? நீங்கள் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அது ஜஸ்டிஃபையர் மதர் தெரசா மாதிரி பேசுகிறாங்க. இது உண்மையிலே கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்று. நீதிமன்றங்கள் இதில் நடவடிக்கை எடுக்கணும்.
இவ்வளவு மிக மோசமாக தண்டிக்கப்பட்டு கண்டிக்கப்பட்ட ஒருவருடைய படத்தை போட்டு அவருடைய படங்கள் இன்னும் அரசு அலுவலகங்கள் இருக்குது. அவருடைய பெயரை ரொம்ப புகழ்ந்து பேசுகிறாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி பழையபடி புகழாரங்களும் ஆர்ப்பாட்டமான விழாக்களும் தொடங்க ஆரம்பிச்சாச்சு அதே பழைய பாணியில். இப்போ இந்த அரசாங்கமும் இந்த கட்சியும் எதுக்காக நடைபெறுதுன்னா, ஏற்கனவே தாங்கள் பெற்றிருக்கக்கூடிய நலன்களை தக்க வைத்துக் கொள்வது, பாதுகாத்துக் கொள்வது, இனிமேல் அடுத்த 4.5 ஆண்டுகள் அல்லது 4 ஆண்டுகளிலே இன்னும் கொஞ்சம் சேகரித்துக் கொள்வது, இப்படிப்பட்ட அணுகுமுறையில் தான் நடக்குதே தவிர மக்களுடைய நலன்களுக்கு கடுகளவும் முன்னுரிமை கொடுக்கப்படலை. இன்னைக்குள்ள தமிழகத்தில் மிக விரிவாக விவாதிக்கப்பட வேண்டியது நம்முடைய வறட்சி, நம்முடைய விவசாயிகளுடைய நிலைமை, மீனவர்களுடைய நிலைமை, தொழிலாளர்களுடைய, வணிகர்களுடைய நிலைமை. எந்த விவாதமும் நடக்கலை. பழையபடி டிப்பிக்கல் திராவிட கட்சிகளுடைய பாணியில் ஆர்ப்பாட்டமான படோடோபமான விழாக்கள் தொடங்குறாங்க. எப்படி எடுத்துக்கிறது? இது எல்லாம் அவங்களும் சசிகலா படத்தை போடாம ஜெயலலிதா படத்தை போட்டு தான் முன்னிறுத்துறாங்க. அவங்க சொன்ன கோரிக்கையும் நீங்க ஏற்றுக்கிட்டு பேனர்லாம் அகற்றுனீங்க, சசிகலா படத்தெல்லாம் அகற்றுனீங்க தலைமை கழகத்துல இருந்து. இப்ப ஜெயலலிதா படத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கிற மாதிரி நீங்களும் மீண்டும் முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கிறீங்க. இல்லை, நீங்கள் மீண்டும்ன்ற வார்த்தையே தவறான வார்த்தை. நீங்கள் ஒரு சரியான அணுகுமுறையோடு இந்த பிரச்சனையை கையாளவில்லை என்ற குற்றச்சாட்டை என்னால் வைக்க முடியும். ஏன்னா நாங்கள் எப்பவுமே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு நாங்கள் தெளிவாக தெரிவித்திருக்கிறோம். புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் எந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி இந்த ஆட்சி அமைத்தார்களோ, கட்சியை நடத்தினார்களோ, எந்த மக்கள் நலத்திட்டங்களை மக்களிடம் வைத்தார்களோ, இன்னும் சொல்ல போனால் எந்த தேர்தல் வாக்குறுதிகளை மக்களிடம் தந்தோமோ அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதற்காகவும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய எண்ணங்களை செயல்படுத்துவதற்காகவும் இந்த அரசாங்கம் செயல்படும், கட்சி இயங்கும் என்று நாங்கள் பல நேரங்களில் அறிவித்திருக்கிறோம். என்றைக்கும் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய வழிகாட்டுதல் இல்லாமல் அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை எதிரொலிக்காமல் எங்கள் எந்த பணியும் இருந்ததில்லை. எனவே நீங்க செய்யலன்னு மாற்று கட்சியை சேர்ந்தவங்க குற்றம் சாட்டல. உங்க கட்சியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் தோப்பு வெங்கடாச்சலம் தான் ஜெயலலிதாவுடைய கனவுகளை நிறைவேற்றவே இல்லை, தமிழக அரசு அந்த பாதையில போகலன்னு குற்றம் சாட்டினாரு. இடையில சசிகலா படத்துக்கு கொடுக்கப்பட்ட முக்கியத்துவம் ஜெயலலிதா படத்துக்கு கொடுக்கப்படலைங்கிற விமர்சனமும் இருந்தது. இந்த அடிப்படையிலான கேள்விதான். இல்ல, நீங்க எந்த நேரத்திலையும் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் படத்தை நாங்கள் புறக்கணித்தோ அல்லது புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஒரு பின்னடைவு ஏற்படுகின்ற வகையில் செயல்பட்டதோ இல்லை, செய்ய மாட்டோம். தொடர்ந்து தோழர் உதயகுமார் சொன்ன பேச்செல்லாம் அவருடைய வக்கரத்தை தான் காட்டுதே தவிர ஒரு பொறுப்புணர்ச்சியோடு பேசுகின்ற, ஒரு பொதுதளத்தில் பேசுகின்ற வார்த்தைகளாக எனக்கு தெரியவில்லை. ஏனென்றால் ஒரு முதலமைச்சர் எப்பொழுதோ நடந்த வழக்கில் தீர்ப்பு தரப்பட்டது, தீர்ப்பை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றாலும் நாங்கள் அதை மதித்து மறு ஆய்வுக்கு நேற்றைக்கு கூட உட்படுத்தி இருக்கிறோம். நீதிமன்றமே அவர் மீது அவருடைய மரணத்திற்கு பிறகு களங்கம் சுமத்த வேண்டாம் என்று தெளிவாக வெளிப்படுத்தியதற்கு பிறகு இன்றைக்கு ஒரு வக்கரத்தோடு ஏதோ ஒரு வஞ்சகத்தோடு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு மக்களோடு நான், மக்களுக்காக நான் என்று வாழ்ந்தவர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். இவர்கள் எவ்வளவு குற்றங்களை சுமத்தினாலும் இவருடைய விருப்பங்கள் நிறைவேறவில்லை, அவருடைய எண்ணங்கள் ஈடேறவில்லை என்பதற்காக அதனால வரக்கூடிய லாப நஷ்டங்கள் உங்களுக்கு அது அவர் அரசு அலுவலகங்கள் அந்த படங்களை பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா அவருடைய விமர்சனம். அரசு அலுவலகங்களில் எந்த இருக்கிறது, எந்த தடையும் இல்லை, அதை வெளியே எடுக்க வேண்டும் என்று சொல்வதற்கு யாருக்கும் எந்த யோகியதையும் இல்லை. தமிழ்நாட்டு அரசியல்ல புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இல்லாமல் எதுவும் எந்த இயக்கமும் இல்லை. இந்த ஏறத்தாழ இன்றைக்கு அரசியல் கூட புரட்சித் தலைவி அம்மா அவருடைய எண்ணங்களை வைத்துதான் இன்றைக்கு அரசியல் நடந்து கொண்டிருக்கிறது. எனவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களை ஏதோ அன்னை தெரசா அவர்களுக்கு இணையாக அவர்களை போல என்று சொல்கிறார். அவர்களுக்கு இணையாக இன்னும் சொல்ல போனால் அன்னை தெரசா அவர்கள் ஒரு தரத்தில் மட்டும்தான், ஒரு பொதுநலத்தில் மட்டும்தான் அக்கறை செலுத்தினார். நிர்வாகத்திலிருந்து இன்றைக்கு அவருடைய கருத்திலிருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஆவடிக்குமார் போன்ற உண்மையான அதிமுக தொண்டர்கள் அவங்களை எப்படி வேண்டுமானாலும் எடுத்துக்கலாம். ஒரு அரசு அலுவலகங்கள்ல அந்த படத்தை பயன்படுத்தக்கூடாதுங்கிறது அவர் கருத்து நம்ம எடுத்துக்கலாம். அவருடைய கருத்து நியாயம் இல்லைன்ற, சட்டத்துக்கு உட்பட்டது இல்ல. அவர் அவருடைய கருத்தை சொல்றதுக்கு உரிமை இருக்கு, நான் அதை மறுக்கல. ஆனால் அந்த கருத்துக்கள் என்பது இந்த விவாதத்துக்கு தேவையில்லாத ஒன்று. ஆனால் அதை இங்கே புகுத்துவது என்பது அவருடைய வக்கரத்தை காட்டுகிறது. அப்படின்னா கூட ஆர்கே நகர் தேர்தலில் சசிகலா படத்தை எங்கேயுமே பயன்படுத்தலை. ஜெயலலிதா இறந்த உடனே இப்போ அம்மா புரட்சி தலைவியெல்லாம் மூச்சுக்கு 3 தடவை சொல்கிற தலைவர்கள் தோழர்கள் எல்லாம் ஜெயலலிதான்னு பேர் சொன்னாங்க. ஏன்னா அந்த அம்மா இனி எந்திரிச்சு வரப்போகிறதில்ல, இவங்களால எந்த பலனும் கிடையாதுங்கும் போது இனி சசிகலாவை சந்தோஷப்படுத்துறது தான் நம்முடைய ஒரே குறிக்கோளுங்கக்கூடிய அடிப்படையில் ஜெயலலிதான்னு பேரை சொன்னாங்க இந்த கட்சிக்காரங்க தான். அப்புறம் இந்த சசிகலா படத்தையும் விட்டாங்க.
இப்போ இணைப்புங்கக்கூடிய பேர்ல நான் விளைவிக்கிறேன், நீ அதெல்லாம் அவங்க கட்சியோட உரிமை இல்லையா? அவங்க கட்சி அம்மான்னு சொல்றதோ, என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், அது பிரச்சனை கிடையாது. ஜெயலலிதான்னு சொல்றதோ அவங்க கட்சி தலைமை அது. ஆமா, அது அவங்க உரிமை இருக்கு, அவங்க உரிமை அது. நம்ம அதுக்குள்ள தலையிட தேவையில்லை, வேண்டாம். ஆனால் இது எந்த மாதிரியான ஒரு முன்னுதாரணத்தை ஏற்படுத்துகிறது? யார் இவங்க, எப்படிப்பட்ட வழக்கில் தண்டிக்கப்பட்டாங்க? சும்மா சாதாரண பெட்டி கேஸா? இவ்வளோ ஒரு தலைவராக இருக்கப்படக்கூடியவர் எல்லா விஷயங்களும் முன்மாதிரியாக இருந்திருக்கணும். ஆனால் இந்த கட்சியினுடைய தலைவர், இவங்க சொல்லக்கூடிய இந்த பல முறை தமிழகத்தை ஆண்ட முதல்வர் என்று சொல்லக்கூடியவர் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய மோசமான வழக்கில் தண்டிக்கப்பட்டவர். உயிரோடு இருந்திருந்தாங்கன்னா ஜெயிலுக்கு போயிருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு படத்தை போட்டு அரசு விளம்பரங்களில், மக்கள் பணத்தை பயன்படுத்தி போடக்கூடிய அரசு விளம்பரங்களில், அரசு விழாக்களில் எல்லாம் படத்தை போட்டு கட்சி அவங்க கட்சி ரீதியாக அவங்க பயன்படுத்துறது உங்களுக்கு மாற்று அரசு 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 அலுவலகங்களில், அரசு விளம்பரங்களில், அரசு நிகழ்ச்சிகளில் எப்படி இந்த படத்தை வைக்க முடியும்? அப்படிக்கு மாதிரி 95% தொண்டர்கள் வந்து எங்க பக்கம் இருக்கிறாங்க அப்படின்னு ஓபிஎஸ் தரப்புல சொல்றாங்க. நாளைக்கு அவங்க சுற்றுப்பயணம் போறாங்க. நீங்களும் ஜெயலலிதா படம், அவங்களும் ஜெயலலிதா படம் அப்படின்னு வருகிற போது தொண்டர்களின் மனநிலை என்னவாக இருக்கிறது? அவங்களுடைய ஆதரவு யாருக்கு கிடைக்கும்னு எடுத்துக்கிறது? தொண்டர்களுடைய மனநிலை சரியாக இருக்கிறது, கட்சி சரியாக இருக்கிறது. சிலர் பதவி வெறியின் காரணமாக அல்லது தங்களுடைய பதவி பறிபோய்விட்டது என்ற ஒரு பரிதாப நிலையை வெளிப்படுத்த முடியாமல் இன்றைக்கு அவர்கள் ஏதோ தொண்டர்கள் இருந்தால் இன்றைக்கி ஏன் ஒய் பாதுகாப்பு கேட்டுட்டு வெளியே போகிறாரு? அவர் வெளியே போகிறதுக்கு பாதுகாப்பு கேட்குறாரு, மதுசூதனம் வீட்டுக்கு போகிறதுக்கு பாதுகாப்பு கேட்குறாரு. இந்த நிலையில தான் அவர்களுக்கு தொண்டர்கள் ஆதரவும் மக்கள் ஆதரவும் இருக்குது. அதனால் மக்களால் அவர்கள் கட்சிக்காரர்களால் புறக்கணிக்கப்பட்டவர்கள். எனவே இன்றைக்கு ஒன்று வேணாம், நீங்கள் மே 1ஆம் தேதி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் 50 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாவட்ட தலைநகரங்களில் எங்கள் கட்சி மாவட்ட நிகழ்ச்சி நடத்தியிருக்கு. 50 இடங்களில் கூட்டம் இருந்தது. ஆனால் ஒரே ஒரு ஆர்கே நகரில் கூட்டம் நடத்திட்டு நாங்கள் தான் மக்களோடு இருக்கிறோம், தொண்டர்கள் எங்ககிட்ட தான் இருக்கிறாங்கன்னு சொல்லி ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஊடகங்களும் இன்றைக்கு அவருடைய விளம்பரங்களும் சொல்லிக் கொண்டிருக்கிறதே தவிர அவங்களுக்கு வந்த எண்ணிக்கை அளவுக்கு எடப்பாடி தலைமையில் நடந்த கூட்டத்துக்கு வரலன்னு அவங்க தரப்புல சொன்னாங்க. சென்னை மாநகரிலேயே 5 இடங்களில் அன்றைக்கு சென்னை மாநகராட்சி எல்லைக்குட்பட்ட இடங்களில் 5 இடங்களில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மே தின விழா நடந்தது. அவங்க ஒரு இடத்துல தமிழ்நாடு முழுக்க எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இங்கே கூட்டம் அதிகரிச்சுன்ற என்ன ஆச்சரியம் இருக்கு? அனைத்து இந்திய அண்ணா திராவிடம். அதனால இது வந்து எப்படி அவங்க வந்து அதிமுக 123 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் வந்து இது ஒன்று சொல்ல, எங்களுக்கு தான் மெஜாரிட்டி இருக்குன்னு 12 பேர் 11 பேரை வச்சுக்கிட்டு, அதில் கூட 12 பேரில் ஒருத்தர் வந்து நடுநிலை வகிக்கிறார், 11 பேர் தான் இருக்காங்க. அந்த 11 பேரை வச்சுக்கிட்டு நாங்கள் தான் வந்து மெஜாரிட்டி இருக்கிறோம்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கத்தை ஏமாத்த முயற்சி பண்ணாங்களா? சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சியுடைய அமைச்சர்கள், மூத்த நிர்வாகிகள்லாம் அவங்க பக்கம் இருந்தாலும் கட்சியுடைய தொண்டர்கள்ங்கிறவங்க எங்க பக்கம் தான் இருக்கிறாங்கிறது அவங்களுடைய வாதமே. சரி, மூத்த அமைச்சர்கள், கட்சியினுடைய நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள், இன்னும் சொல்ல போனால் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் இருந்ததுக்கு கட்சியினுடைய அமைப்புகள் 500 பேர் 1000 பேர் தேர்தல் வெற்றியை தீர்மானிக்க போறது இல்ல. உங்களுக்கு ஓட்டு போட போகிற 1.5 கோடி தொண்டர்கள் தானே முடிவு செய்ய போறாங்க. 1.5 கோடி நிர்வாகிகள் தரப்புல இருக்கிற ஒரு 5000 பேர் முடிவு செய்ய 1.5 கோடி தொண்டர்கள் மட்டும் இல்ல, 7.25 கோடி தமிழக வாக்காளர்கள் தான் முடிவு செய்ய போறாங்க. மக்கள் தான் அது இல்லை. ஆனால் இன்றைக்கு அவர்கள் ஆதரவு என்பது அவர்கள் ஊடகங்களும் உங்களை போன்ற பத்திரிகைகளிலும் தரப்படுகின்ற விளம்பரங்களாக இருக்க முடியுமே தவிர உண்மை இல்லை. இன்னைக்கு வந்து நான் இன்னும் தெளிவாக சொல்ல போனால், கடந்த சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு 44.34% வாக்குகள் தான் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுக்கு ஆதரவாக இருந்தது. அப்போது எங்களுக்கு 56% வாக்குகள் எதிர்ப்பான வாக்குகள் இருக்குது. அந்த எதிர்ப்பான வாக்குகளை திமுகவும் மற்ற கட்சிகளும் பங்கு போட்டுக்கிட்டு இருந்தது. அதில் ஒரு பங்கு இவங்க வாங்கியிருக்காங்க. அதுதானே தவிர எங்களுக்கு எதிர்ப்பு இல்லாமல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இல்லை. எப்பவும் எதிர்ப்பு இருக்குது. அந்த எதிர்ப்பை இன்றைக்கு ஆளுங்கட்சி என்ற முறையில் எங்களுக்கு எதிரான சக்திகளுடைய ஆதரவை இன்னைக்கு கூட ஜி.கே. வாசன் ஆதரவு தெரிவிக்கிறார். அதுபோல இன்றைக்கு பல குழுக்களுடைய ஆதரவை பெற்றிருக்கிறார். இன்னும் சொல்ல போனால் அவருடைய கட்சியில கூட இப்போ புதுசாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கல. அந்த கட்சியில வந்து இவர் திலகவதி சேர்ந்தார், அவர் சேர்ந்தார்னு சொல்லிட்டு புது ஆட்களை சேர்த்து ஒரு கட்சியா உருவாக்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இன்னும் கட்சியா உருவாகல. ஜெயலலிதா படத்தை வந்து அரசு அலுவலகங்களில் பயன்படுத்தக்கூடாதுங்கிறதா உங்களோட நிலைப்பாடு. கட்சி ரீதியாக அவங்க பயன்படுத்துறதுல நாம தலையிட முடியாது. அவங்களுடைய கட்சியோடைய அது சொந்த விவகாரம். அப்படி அவங்க பயன்படுத்துகிற போது இருதரப்புமே பயன்படுத்துறாங்க. ஓபிஎஸ் தரப்பும் பயன்படுத்துறாங்க, இபிஎஸ் தரப்புல வேற யாரையோ பயன்படுத்துறாங்க. எல்லோருக்குமே உரிமை இருக்கிறதுங்கிற அடிப்படையில அவங்க நம்பிதான் அதை பயன்படுத்துறாங்க. இப்ப மக்கள் எப்படி பார்ப்பாங்க, இந்த தொண்டர்கள் எப்படி பார்ப்பாங்க? மக்கள் மிக மோசமாக கைவிடப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய ஏராளமான பிரச்சனை, குடிக்கிறதுக்கு தண்ணி கிடையாது.
தமிழ்நாடு முழுக்க சாராய கடைகளை மூடி தொலைங்கடான்னு மக்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. பெண்கள் எல்லாம் கிராம சபையில் தீர்மானம் போட்டிருக்கிறாங்க, கடைகளை ஏறி அடிக்கிறாங்க. திருப்பூரில் பெண்கள் போய் கடையை அடித்து உடைச்சி இந்த கடையை மூடுங்கிறாங்க. மக்களுடைய உணர்வுகளுக்கு கடுகளவும் மரியாதை கிடையாது. மக்களுடைய பிரச்சனைகளை பற்றிய எந்த புரிதலும் கிடையாது. இவங்களுக்குள்ள நடக்கிறது பதவி சண்டை, பணத்தை தக்க வைத்துக் கொள்கிற சண்டை, இன்னும் பணம் சேகரிக்கிற சண்டை. இதுதான் நடக்குதே தவிர தமிழ் மக்களுக்கான அரசாங்கம் இல்லை. இவங்க காஞ்சிபுரத்துலேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது போகிறாங்களே, பயணம் போகிறாங்க. அந்த காஞ்சிபுரங்கிறது பேரறிஞர் அண்ணா பிறந்த அதனால காஞ்சிபுரமா அல்லது சங்கரமடம் இருக்கிறதுனால காஞ்சிபுரமான்னு தெரியல. நெத்தியில் 3-4 வர்ணத்தில் பட்டையை போட்டுக்கிட்டு இவங்க எந்த கொள்கையும் இல்லாமல், பகுத்தறிவும் கிடையாது, வேற திமுகவினுடைய அந்த திராவிட இயக்கத்தினுடைய எந்த கொள்கையும் இல்லாமல் சும்மா மக்களை மிரட்டி, மக்களை பயங்காட்டி, மக்களை திசை திருப்பி ஒரு அரசியல் தான் நடக்குது தவிர மக்களுக்கான அரசியல் நடக்குது. யாராவது ஒரு பக்கம் போகணும்ல. அதிமுகன்னு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இத்தனை ஆண்டு காலம் எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா வரைக்கும் வந்த தொண்டர்கள் இப்ப 2 பக்கம் யாருக்குமே போக மாட்டாங்க அப்படின்னா வேற யாரோ பக்கம் போயிடுவாங்களா? அவ்வளவு பேரும் மைக்ரேட் ஆயிடுவாங்களா அந்த பக்கம்? சிந்திக்கக்கூடிய தொண்டர்கள் நிச்சயமா இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. இந்த 2 தரப்புமே நமக்கானதை இல்லை. 2 தரப்புமே அவரவருடைய தன்னலங்களுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்காக, தங்களுடைய அதிகாரத்தை, தங்களுடைய வருமானத்தை தக்க வைத்துக் கொள்வதாக போராடுகிறார்கள். தெரியும். நாளடைவில் இந்த தொண்டர்கள் சிந்தித்தால், தயவு செய்து அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய கோரிக்கை. சிந்தியுங்கள். போதும். ஒரு இரட்டை இலை அல்லது உதயசூரியங்க ஒரு சின்னத்தை பிடிச்சிக்கிட்டு இதுக்குத்தான் தாத்தா ஓட்டு போட்டாரு நானும் ஓட்டு போடுவேன்னு சொல்றது, இந்த அம்மா, இந்த ஐயா, இந்த தலைவர்கள் அந்த படங்களை வைத்துக்கொண்டு பூஜிப்பது, இந்த அசிங்கமான அரசியல் போதும் நமக்கு. தயவு செய்து உங்களுக்காக சிந்தியுங்கள். எடப்பாடி பழனிசாமிக்காக, ஓ பன்னீர்செல்வத்துக்காக சிந்திக்காதீர்கள் என்பதுதான் எங்களை போன்றவர்களுடைய நிலைப்பாடு. ஓகே, இவ்வளவு நாள் இரட்டை இலைக்காக வாக்கு, ஜெயலலிதாவுக்காக வாக்கு, எம்ஜிஆருக்காக வாக்கு அப்படின்னா சொன்னா உதயகுமார் சிந்திக்கிறக்கூடிய தொண்டர்கள் வேறு பக்கம் போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இல்லை, அவருடைய எதிர்பார்ப்பு, விருப்பம், அதில் ஒன்றும் நான் கருத்து சொல்லவில்லை. எந்த நாட்டில் விருப்பப்படுவதற்கும் எதிர்பார்ப்பதற்கும் எல்லாருக்கும் உரிமை இருக்குது. அந்த உரிமை அவருக்கும் இருக்குது. அவர் ஒரு அரசியல் கட்சி நடத்துகிறார். அரசியல் கட்சியினுடைய எதிர்பார்ப்புகளை அவர் வெளியிடுகிறார். அதில் எனக்கு மாற்று கருத்து இல்லை. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் வழியில் தொடர்ந்து இந்த அரசாங்கம் இயங்கும் என்பது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் தொடர்ந்து ஆதரிப்பார்கள். இன்றைக்கு அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை ஒரு பொதுவான ஒரு குற்றச்சாட்டை எங்கள் மீது இலகுவாக எடுத்து வீசி விடுகிறார்கள். அதனுடைய நீட்சியைத்தான் தொடர் உதயகுமார் அவர்களுடைய பேச்சில் என்னால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இன்றைக்கு இந்த அரசாங்கம் செயல்படவில்லை, அல்லது இந்த அரசாங்கம் பிரச்சனைகளை அணுகவில்லை, அல்லது தமிழ்நாட்டுக்கான அரசாங்கமாக முழுமையாக இது பிரச்சனைகளை அணுகவில்லை என்றெல்லாம் பொருள்பட இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அவரே சொன்னது போல 140 ஆண்டுகளாக இல்லாத ஒரு வறட்சி வந்ததற்கு பிறகு அந்த வறட்சியினுடைய பாதிப்புகளிலிருந்து இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்களை இந்த அரசாங்கம் மீட்டிருக்கிறது என்ற உண்மையை அவர்கள் மறைக்க பார்க்கிறார்கள். இன்றைக்கு இவ்வளவு பெரிய பாதிப்பு, வறட்சி, தண்ணி இல்ல, ஆனால் இன்றைக்கு குடிநீர் பிரச்சனை செயல்பாடுகள் அடிப்படையில தானே இந்த கேள்விகள்லாம் வருகிறது. நீங்க தொண்டர்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான சந்தேகமே ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பாக ஓபிஎஸ் தரப்புல இருந்து தொடர்ந்து சொல்றாங்க. நேற்று புகழேந்தி பேசுகிற போது நாங்க படங்களை வெளியிடுவோம் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஏன் இவ்வளவு நாட்களாக வெளியிடல? ஏன் இப்ப வெளியிட வேண்டிய அவசியம் என்னன்னு கேள்வி வருது. எல்லாமே உங்களுடைய செயல்பாடுகள் அடிப்படையிலான கேள்விகள். எங்களுடைய செயல்பாடுகள்ன்றது ஒருத்தருடைய பேச்சுக்களை வைத்தோ ஒருத்தருடைய கருத்துக்களை வைத்தோ முடிவு செய்துவிட முடியாது. கட்சியினுடைய நிலைப்பாடு என்ன என்பது கட்சி தான் அறிவிக்க முடியும். அது ஒட்டுமொத்த உணர்வின் அடிப்படையில் தான் அது உருவாக முடியும். இப்ப என்ன தேவை வந்திருக்கு? விவாதங்கள், கருத்து மோதல்கள், இன்றைக்கு எங்க கட்சியில் பிரச்சனைகள் இருக்கிறது, நான் இல்லைன்னு சொல்லல. அது ஒரு அவங்களுடைய நிலைப்பாடு, அவங்களுக்கு தெரிஞ்ச செய்திகளை சொல்றாங்க. இப்போ நான் ஒரு இதுவை பார்த்தேன்னா அது இருக்குன்னு சொல்றேன். அதுல இன்னொருத்தர் பார்க்காதவங்க இல்லைன்னு சொல்றாங்க. அது எல்லாமே அவங்களுடைய இந்த பிரச்சனைகள் அடிப்படையில் சொல்லப்படுகின்ற கருத்துக்கள். எனவே இதையெல்லாம் வைத்துக்கொண்டு இந்த அரசாங்கம் இயங்கவில்லை என்று தெரியாதது இல்ல. அவங்க இறக்குற போது, மரணம் அடைகிற போது உங்க கட்சியின் பொதுச் செயலாளர் மட்டுமல்ல, தமிழகத்துடைய முதலமைச்சராக இருக்கிற போது அரசு ரீதியாக அப்ப சந்தேகங்கள்லாம் இத்தனை மாதங்களா சந்தேகங்கள் எழுப்புற போதெல்லாம் சொல்லாம கட்சிக்குள்ள பிரச்சனை, கட்சிக்குள்ள இருக்கிறவங்க நம்ம மேல தேவையற்ற விமர்சனங்களை வைக்கிறாங்கிற போது இந்த புகைப்படங்களை வெளியிடுறது அப்படிங்கிறது எப்படி எடுத்துக்கிறது நான் கேட்கிறேன். அரசு ரீதியாக நீங்க செய்ய வேண்டிய நடைமுறைகளே செஞ்சிருக்கணும்ல கடந்த காலத்துல. நீங்க அவருடைய பேச்சு முழுமையாக பார்த்தீங்கன்னா நான் வெளியிடுவேன்னு எந்த இடத்துலையும் சொல்லல. அனுமதித்தால் வெளியிடப்படும் தான் சொல்லியிருக்காரு. அதற்கான தேவைகள் வந்திருக்கிறது, அதற்கான முயற்சியில் இருக்கிறோம் என்ற பொருளில் தான் அவர் சொல்லியிருக்காரு. அவர் நான் கையில் வச்சிருக்கேன், நான் வெளியிடுவேன்னு சொல்லலை.
ரெண்டாவது, அதில் வெறும் புகைப்படம் மட்டும் இல்லை, அவர் மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கைகள், அப்பொழுது நடந்த நிகழ்வுகள் எல்லாவற்றையும் தொகுத்து வெளியிடுவோம் தான் சொல்லியிருக்காரு. அதனால் அவர் சொல்ல வந்ததனுடைய நோக்கம் இதில் எந்த குறைபாடோ தவறோ இல்லை. ஆனால் இதை வைத்துக்கொண்டு அன்றைக்கு முதலமைச்சர் பணிகளை செய்தவர், அதற்கு பிறகு 2 மாதம் முதலமைச்சராக இருந்தவர். அப்பொழுதெல்லாம் இல்லாத சந்தேகம், எனக்கு சந்தேகம் இல்லை, நான் மக்களிடத்தில் சந்தேகம் இருக்கிறது, அதனால் விசாரணை என்று சொல்லி இதை அரசியலாக்குகின்ற பொழுது, அரசியல் நடத்துகின்ற பொழுது, தன்னுடைய பதவியை பெறுவதற்குரிய ஆயுதமாக இதை பயன்படுத்துகின்ற பொழுது அதற்கு மறுப்பு சொல்லுகின்ற நிலை தரப்புல வச்ச முக்கியமான கோரிக்கைகள்ல இதுவும் ஒண்ணு. விசாரணை, சிபிஐ விசாரணை வேணும். ஆர்கே நகர்ல சசிகலா படத்தை ஏன் பயன்படுத்த முடியலன்னு சொல்லப்பட்ட போது விளக்கம் சொல்லப்பட்டதுங்கிறது மக்களுக்கு இவங்க மேல சந்தேகம் இருக்கு. இப்ப இந்த புகைப்படத்தை வெளியிடுவதற்கான முயற்சிகளை இவங்க தொடங்குவதாக தெரியுது. இதுவே பாருங்க, அந்த அம்மா மருத்துவமனையில் இருக்கும்போது, இதே ஓபிஎஸ் முதல்வராக இருக்கும்போது அந்த அம்மா இட்லி சாப்பிட்டாங்க, உப்புமா சாப்பிட்டாங்க, பந்து விளையாடினாங்க அப்படின்லாம் எல்லாரும் சேர்ந்து தான் போய் சொன்னாங்க. இப்போ தமிழக மக்களுடைய பிரச்சனை அந்த அம்மா பந்து விளையாடினாங்களா, இவங்க என்ன பண்ணாங்கிறது, அது அவங்களே இப்போ அம்பலப்பட்டு நிற்கிறாங்க. இவங்க சொன்னது எல்லாமே போய் அவங்களுக்கு என்ன நடந்ததுன்னு யாருக்குமே தெரியல. சிலர் சொல்கிறாங்க தள்ளி விட்ட அன்னைக்கே இறந்து போயிட்டாங்க, அப்புறம் பாடியாக தான் கொண்டு வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. இப்போ அது தமிழக மக்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை எனக்கு தெரியல. 2 தரப்புமே, இந்த 2 ஃபேக்ஷன்ஸுமே அவங்களுக்குள்ள ஒருத்தர் காட்டி கொடுக்கறதுக்காக இந்த அம்மாவை மீண்டும் பயன்படுத்துகிறாங்க. தமிழகத்தினுடைய முதல்வராக பல முறை இருந்தவர், தமிழகத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் ஒருவராக இருந்தவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நம்ம வீட்டில் ஒரு நாயை கொன்னா கூட எப்படி கொன்னாங்க, என்ன கொன்னாங்கன்னு பக்கத்துலலாம் செய்தி பரவிடும். இப்படி ரகசியமாக கொண்டு வைத்து அந்த ரகசியத்தை காப்பதற்கு எல்லா விதத்திலும் உதவி செய்து, அதை மறைப்பதற்கு உதவி செய்து விட்டு எல்லாமே விசாரணையில தான் வெளியே தெரிய வரும். அடிப்படையில் நம்ம நிறைய கருத்து இன்னைக்கு சிலர் புத்தர் ஆயிடுறாங்க, இன்னொருத்தர் குற்றம் சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த டிராமா. இந்த டிராமா தமிழ் மக்களுக்கு எந்த விதத்திலும் பலனளிக்காது. இறந்தவங்களுடைய ஆத்மா அமைதி அடையட்டும் சொல்லிட்டு விட்டுட்டு மக்கள் பிரச்சனையை பார்ப்போம். ஒரு பக்கத்துல அவங்க காட்டி கொடுத்தாங்கிற அடிப்படையில, ஒரு தரப்பு இன்னொரு தரப்பு காட்டி கொடுக்கணுங்கிற அடிப்படையில அந்த குற்றச்சாட்டு, அரசியல் பழிவாங்கல் தான். இன்னொரு தரப்புல அவங்கள பயன்படுத்திய வாக்குகள் பெறுவதற்கான முயற்சி, ரெண்டுமே ஒரு இதா நடக்குது. நம்ம உயிர் வாழும் போதும் பலரும் அபியூஸ் பண்ணாங்க, அவங்க செத்த பிறகு அந்த உடம்பையும் அவங்களுடைய பேரையும் வச்சு இன்னும் அபியூஸ் பண்றாங்க. மதுக்கடைகளை அகற்ற கோரி ஏராளமான கிராம சபைகள்ல தீர்மானம் போட்டிருக்கிறாங்க. மதுக்கடைகளை ஊருக்குள் கொண்டு வரக்கூடாது அப்படின்னு தொடர்ச்சியாக பொதுமக்கள் போராட்டம் நடத்தி வரக்கூடிய செய்திகளை நாள்தோறும் நம்மளால பார்க்க முடிகிறது. இப்போ கிராம சபைகள்லையும் அவங்க தீர்மானம் போடுறாங்க. எப்படி பார்க்கலாம்? தமிழ்நாடு முழுக்க உள்ள பெரும்பான்மை தமிழர்கள், ஆண்கள், பெண்கள், இளைஞர்கள் எல்லோருமே, குடிக்கிறவங்க கூட இந்த மதுக்கடைகளுக்கு எதிராக இருக்கிறாங்க. ஆனால் மக்களுடைய உணர்வுகளுக்கு, மக்களுடைய தேவைகளுக்கு, உரிமைகளுக்கு எந்த விதமான மதிப்பும் கொடுக்காமல் இந்த எடப்பாடி பழனிசாமி அரசு என்ன பண்ணுதுன்னா, ரவுண்ட் அபவுட் வே, இந்த பெண்கள், இளைஞர்கள், பொதுமக்கள், ஆண்கள்லாம் எதிராக இருக்கிறாங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. குடிக்கிறவங்கலாம் ஊருக்குள்ள வருவதற்கு, அந்த கடைகள் ஊருக்குள்ள வருவதற்கு எதிராக இருக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறதா? எப்படி சொல்ல வரீங்க? அதாவது குடிக்கிறவங்களுக்கு கூட இந்த குடி தள்ளப்பட்டிருக்காங்களே தவிர விரும்பி போய் குடும்பத்தை அழிக்கணும், நாட்டை அழிக்கணும்லாம் அவங்க போகலை. இது இருக்கிறதுனால குடிக்கிறாங்க. பல இடங்களில் கடைகள் மூடப்பட்ட இடங்களில் குடி குறைஞ்சிருக்குங்கிறத புள்ளி விவரங்கள் வந்திருக்கு. தேடி போயெல்லாம் குடிக்கல, இருக்கிறதுனால குடிக்கிறாங்க. கடைகளை மூடினால் அந்த குடி நோய் மிக முக்கியமாக அது குறையுங்கக்கூடிய கருத்து பரவுது. ஆனா இன்னொரு செய்தியும் இருக்கு, நிறைய கடைகள்ல கூட்டம் அதிகமா இருக்கு, கடைகள் மூடுனதுனால. ஆமா, கடைகள் நம்பர் குறைஞ்சிருக்கு, ஒன்னும் 10 கடையில அப்படின்னும் செய்தி வருது. ஆமா, 10 கடையில நிக்கிறவங்க ஒரே கடையில தானே போய் வாங்கி ஆகணும். இன்னும் தூரத்துல போகும்போது பஸ் ஏறி போகணும்னு இருக்கும்போது அதுல குறையும். வருமானம் இப்பதான் எல்லாரும் குடி நோயாளிகளை மாற்றி வச்சிருக்கிறோமே, உடனடியாக குடிக்காமல் இருக்க முடியாத, கைகால் நடுக்கம் எந்திரிச்சு நிற்க முடியாத அளவில் இருக்கும்போது நிச்சயமாக குடிச்சு தான் ஆகணும். அது தீர்வு மக்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு இதை மக்களுக்கு வேண்டியதை கொடுங்கள். பெரும்பான்மையான மக்கள் குடிக்கணும்னு சொன்னாங்கன்னா குடிச்சு திறந்து விட்டு போயிடுவோம். இப்போ என்ன அரசாங்கம் என்ன பண்ணுது, இந்த தேசிய நெடுஞ்சாலை, மாநில நெடுஞ்சாலைகளை எல்லாம் மாற்றி பஞ்சாயத்து ரோடு, உள்ளூர் ரோடுன்னு அறிவிக்கிறாங்களா? எப்படி பாருங்கள், மக்களுடைய உணர்வு எக்காரணம் கொண்டு மக்களை வெற்றி பெற விடக்கூடாது, அதுதான் அதில் அர்த்தம். சாலைகளுடைய பெயர்களை, தன்மைகளை மாற்றி கடைகள் அங்கேயே இருக்கட்டும், மூடப்பட்ட கடைகளை மீண்டும் அதே இடத்தில் திறப்பது, இது மிக மோசமான மக்கள் விரோத அணுகுமுறை நடவடிக்கை. தமிழகத்துக்கு இந்த குடி நோயால் மிக மோசமான விளைவுகள் நடந்துகிட்டு இருக்குது. குடும்பங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது, இளைஞர்கள் வாழ்க்கை எதிர்காலம் பாழாகிக்கிட்டு இருக்குது. முதல்வர் எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி கொல்லப்புறம் வழியாக இந்த திட்டத்தை கொண்டு வந்து இப்படிப்பட்ட மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுவதற்கு பதிலாக இந்த கிராம சபை தீர்மானங்களை ஏற்றெடுத்து, இந்த கிராம சபை தீர்மானம் கூட ஒரு சடங்காகி போச்சு.
கிராம சபையில் போடக்கூடிய தீர்மானங்களை யாரும் மதிக்கிறதில்ல. கூடங்குளம் அணுமின் நிலையம் வேண்டான்னு அத்தனை 50 கிராம பஞ்சாயத்துக்கு தீர்மானம் போட்டாங்க. என்ன நடந்தது? ஒன்றும் நடக்கலை. இது வெறும் சடங்கு தான். அந்த சடங்குத்தனமான நிகழ்ச்சி நடக்க விடாமல் இருப்பதற்கு அதிகாரிகளுக்கு உத்தரவு. இந்த அரசாங்கம் யாருக்கான அரசாங்கம்? அதாவது மதுவிலக்கை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பூரண மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்த வேண்டும் என்பதிலே முழுமையான அக்கறையோடும் ஆர்வத்தோடும் இருக்கிறது. எனவே மதுவிலக்கை நோக்கி நாங்கள் பயணப்பட்டு கொண்டிருக்கிறோம். அதுதான் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 500 கடைகளை உடனடியாக மூடினார்கள். அதற்கு பிறகு இன்றைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மேலும் ஒரு 500 கடையை மூடியிருக்கிறார். அது படிப்படியான மதுவிலக்கை நோக்கிய பயணத்தை நாங்கள் கடந்த தேர்தலில் வைத்த வாக்குறுதியை நிறைவேற்றுகின்ற வகையில் தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம். ஆனால் இன்றைக்கு அரசியல் கட்சிகள் மக்களிடம் தங்களுடைய கருத்துக்களை, உணர்வுகளை சொல்லி மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கின்ற வகையில் செயல்பட முடியாத நிலையில் இன்றைக்கு இதை மக்கள்கிட்ட விட்டுட்டு ஏதோ ஒரு மக்களை அவங்கள தன்மைப்படுத்துவதாக நினைத்து கொண்டு இவர்கள் தேவையற்ற குழப்பங்களையும் கொந்தளிப்பான நிலையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய நீட்சியாகத்தான் இதை பார்க்கணும். என்னன்னா, இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மரியாதைக்குரிய தோழர் உதயகுமார் அவர்களுக்கு தெரியாதுல்ல, சட்டத்தில் இன்னும் சொல்ல போனால் நிபுணத்துவம் பெற்றவர். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு மதுக்கடைகள் இந்தியாவில் இருக்கக்கூடாதுன்னு ஏதாவது கொடுத்தாங்களா? அது கொடுத்துருந்தா நாங்கள் பின்பற்றி இருப்போம். இன்றைக்கு உச்சநீதிமன்ற தீர்ப்பு எதுவோ அதை தமிழ்நாடு அரசாங்கம் மற்ற மாநிலங்களை விட தமிழ்நாட்டில் முழுமையாக பின்பற்றி இருக்கிறோம். உடனடியாக அன்று இரவே கடைகள் மூடப்பட்டன. அவங்க கால அவகாசம் கூட கொடுக்கல. இருந்தாலும் நாங்கள் அதுக்காக நாங்கள் கால அவகாசம் கேட்டுக்கிட்டு இல்லை. உடனடியாக அன்றைக்கு இரவே மூடப்பட்டது. மறுநாள் திறக்கவே இல்லை. முழுமையாக அமல்படுத்தி இருக்கிறோம். உச்சநீதிமன்ற தீர்ப்பே என்னன்னா, விபத்து நடைபெறுவதற்கு நெடுஞ்சாலை கடைகள் காரணம். எனவே நெடுஞ்சாலைகளில் அந்த கடைகள் இருக்கக்கூடாது. அதுக்கு 500 மீட்டர் 220 மீட்டர்னு சொல்லி அவங்க ஒரு எல்லை நிர்ணயம் பண்ணாங்க. இல்ல, இப்ப அண்ணா சாலை நெடுஞ்சாலையில இருந்து உள்ளூர் சாலையா மாத்தினா அதுல யாரும் பயணமே போக மாட்டாங்களா? விபத்தே நடக்காதா? மது அருந்த மாட்டார்கள்? பயணம் என்பது நீண்ட தூரம் பயணம் செய்கின்ற நெடுஞ்சாலைகள் அவங்க ஏன் குறிப்பிடுறாங்க? நீண்ட தூரம் பயணம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா எந்த ஊர்லயும் நீண்ட தூரம் போகின்ற நெடுஞ்சாலைகள் இல்லை. எல்லாமே பைபாஸ் போட்டு அவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமாக கொண்டு போயிட்டாங்க. இன்றைக்கு ஊருக்கு இந்த தீர்ப்பில் இன்னொரு அம்சத்தை நீங்க பார்க்கணும். அந்த தீர்ப்பில் என்ன சொல்றாங்க? மது கடைகள் மட்டும் இல்லை, இன்றைக்கு பார்கள், ஹோட்டல்ஸ், இன்றைக்கு அந்நிய செலாவணியை அதிகமாக ஈட்டு தருகின்ற, இன்னும் சொல்லப்போனால் சுற்றுலாவில் முதலிடத்தில் வகிக்கின்ற தமிழ்நாடு இதனால் பாதிக்கப்படும். இன்னைக்கு ஹோட்டல்ஸில் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் கூட இன்றைக்கு மதுவை பயன்படுத்த முடியாத நிலை வருகின்ற பொழுது அரசாங்கம் ஒரு தரப்பு மட்டும் பார்க்க முடியாது. கிளப் 100 ஆண்டு பழமை வாய்ந்ததா இருக்கட்டும், 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்ததா இருக்கட்டும், மதுக்கு 5000 ஆண்டு பின்னணி இருக்கட்டும், பாரம்பரியம் இருக்கட்டும், குடிச்சிட்டு ரோட்ல போனா விபத்து ஏற்படுதுங்கிறத புரிஞ்சுக்காம உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்கிடுச்சுன்னு சொல்ல வரீங்களா? இப்ப அந்த தீர்ப்பை யாரை நாங்க மதிச்சுதான் இருக்கோம். அந்த தீர்ப்பை நீங்க தவறான பிரச்சாரம் பண்றீங்க. அந்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு சாலைகளை ஏன் மாத்துனீங்கிறது, மாநிலங்கள் சாலையை மாத்திர உத்தரவு போட்ட மாநிலங்கள் எத்தனையோ இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய அடிப்படை வசதிகளை செய்வதற்கு, குடிநீர் பிரச்சனை, இன்னும் சொல்ல போனால் மழை வெள்ளம் வருகின்ற பொழுது தண்ணி தேங்க சொல்ல நெடுஞ்சாலையில் இருக்கிற கால்வாய் எடுக்கணும்னா நெடுஞ்சாலைத்துறையை அனுமதி வாங்கணும். நெடுஞ்சாலை அப்போதான் நான் சாலை போட்டு நீங்க மறுபடியும் எடுக்க முடியாதுன்னு அவங்க பர்மிஷன் தர மாட்டாங்க. அப்படி பர்மிஷன் தந்தா அதுக்கு பணம் கட்டணும். எத்தனையோ நிர்வாக ரீதியான சிக்கல் இருக்கு. அதையெல்லாம் களைவதற்கு அந்தந்த கிராமங்களில் இருக்கின்ற, அந்த நகரங்களில் இருக்கின்ற, அந்த மாநகராட்சியில் இருக்கின்ற சாலைகள், அந்த மாநகராட்சியினுடைய ஏன்னா அவங்க பராமரிப்பு பணிகளையும் அடிப்படை வசதிகளும் செய்ய வேண்டிய கடமை உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தான் இருக்கு. அதை காலப்போக்கில் அரசு துறைகளுக்கு போச்சு. அதை மறுபடியும் உள்ளாட்சிகளுக்கு கொண்டு வர வேண்டும் என்று ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்கின்ற அந்த திட்டத்தை இதையும் நீங்க ஒப்பிட்டு இன்றைக்கு உங்களுடைய சௌகரியத்துக்காக மக்களை திசை திருப்புகிறீர்கள். அது மட்டும் இல்லை, இன்னொன்று தோழர் உதயகுமார், நல்ல நோக்கம் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வழங்குறதுக்கு முன்னாடி ஏன் அரசுக்கு வரலன்னு இல்ல, உச்சநீதிமன்றத்தை தீர்ப்பு அதனுடைய தீர்ப்பு இப்போ வெள்ளம் ஏன் நீங்க முன்னாடி வரல, புயல் ஏன் முன்னாடி
முன்னாடி வரலன்னு கேட்பீங்க போல இருக்கு. அது வந்து ஒவ்வொரு அனுபவத்தின் அடிப்படையில் தான். ஒரு காலத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் இருந்த சாலைகள் அரசு துறைகளுக்கு மாற்றப்பட்டது. அப்பொழுது ஏற்பட்ட சூழல் அப்போ தேவை. இன்றைக்கு ஒரு உருவாக்கப்பட்ட சாலையை பராமரிக்கின்ற பணி வந்து இலகுவான பணி. அந்த பணியை நகராட்சிகள் செய்ய முடியும், மாநகராட்சிகள் செய்ய முடியும் என்பதால் இன்றைக்கு அதை நெடுஞ்சாலை எல்லா நெடுஞ்சாலையுமே வந்து பராமரிக்க வசதியாக வந்து எல்லா நெடுஞ்சாலைகள் இல்ல, உள்ளூர் சாலைகள், உள்ளூரில் பயன்படுகின்ற மக்களுடைய போக்குவரத்துக்கு நெரிசல் உள்ள சாலைகள், அந்த சாலைகளை தான் மக்கள் புழக்கத்தில் உள்ள சாலைகளை தான் சொல்றாங்க. இந்தியாவிலேயே மிக அதிகமான சாலை விபத்துக்கள் நடக்கக்கூடிய மாநிலங்களில் 2வது இடத்துல தமிழ்நாடு இருக்குது. இந்தியாவிலேயே மிக மோசமான ரோடுகள் இருக்கக்கூடிய மாநிலங்களில் ஒன்று தமிழ்நாடு. நடக்கக்கூட முடியாது, நடைபாதையில் கூட நடக்க முடியாது, நடைபாதைகள் கிடையாது பல ஊர்களில். இதை பற்றியெல்லாம் அரசுக்கு கவலைப்படலை, இது வரைக்கும் கவலைப்படலை. அதை பற்றி ஏன் ஒரு விவாதம் கூட நடக்கலை. இன்னைக்கு திடீர்னு சாலைகள் மீது அன்பும் கரிசனமும் பற்றும் பாசமும் வருவதற்கு காரணம் சாராய வியாபாரம். இது ஒரு சாராய வியாபாரிகளுக்காக நடத்தப்படுகிற அரசாங்கம் என்கிற ஒரு குற்றச்சாட்டை நான் முன்வைக்கிறேன். மக்களுக்காக காலுக்கேற்ற செருப்புக்காக காலை வெட்டுறதா? இவங்க காலை வெட்டுவோங்கிறாங்க. இன்னொரு செய்தியும் பேச வேண்டியது இருக்கு. இடைவேளைக்கு பிறகு நம்ம பேசுவோம், நேரம் ஆயிடுச்சு. மத்திய அரசு உடனான இணக்கம் தமிழகத்துக்கு உதவுமா அப்படின்னு திமுக செயல் தலைவர் திரு ஸ்டாலின் கேள்வி கேட்டிருக்காரு. தமிழக அமைச்சரவை கூட்டத்தில் மத்திய அரசு மாநில அரசுடன் இணக்கமாக இருப்பதால் பொதுக்கூட்டங்களில் மத்திய அரசை விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு முதலமைச்சர் தன்னுடைய சகாக்களுக்கு கூறியிருப்பதாக செய்தி வெளியாயிருக்கு. அதாவது முதலமைச்சர் நம்புறார் மத்திய அரசு இணக்கமா இருக்கிறதாக அப்படிங்கிறதா இவர் ஸ்டாலின் சொல்றதுல இருந்து புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. அந்த இணக்கத்தை பயன்படுத்தி தமிழகத்துக்கான திட்டங்களை பெறுவதற்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி முன் வருவாரா அப்படின்னு அவர் கேள்வி கேட்டிருக்கிறார். இல்லை, இன்னைக்கு இணக்கமே மத்திய அரசாங்கத்தோடு அல்லது தமிழ்நாட்டினுடைய தேவைகளை, தமிழ்நாட்டினுடைய பிரச்சனைகளுக்கு ஓரளவுக்காவது தீர்வு காண முடியுமா என்ற நோக்கத்தில் எடுக்கப்பட்டதுன்றது தான் இன்றைக்கு முதலமைச்சர் சொல்லியிருக்கின்ற செய்தி. ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, இன்னைக்கு ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருப்பவர், இன்னும் சொல்ல போனால் துணை முதலமைச்சர், அமைச்சர் போன்ற பதவிகளை வகித்தவர், இன்றைக்கு ஒரு சரியான புரிதல் உள்ள அல்லது நிர்வாகம் தெரிந்த அல்லது அரசியல் நடத்தக்கூடிய தகுதியான நிலையில் இருக்கிறாரா என்றதுதான் என்னுடைய கேள்வியாக. ஏன்னா தொடர்ந்து திமுகவினுடைய தலைவர் கருணாநிதியினுடைய அந்த செயல்பட முடியாத அந்த சூழலுக்கு பிறகு அதை வழிநடத்துவதற்காக உருவாகி கொண்டிருப்பதாக நம்பப்படுகின்ற ஸ்டாலின் இன்றைக்கு வைக்கின்ற ஒவ்வொரு கோரிக்கையும் அபத்தமாக இருக்கு. ஒரு நிர்வாக ரீதியாக இப்போ மரியாதைக்குரிய தோழர் உதயகுமார் போன்றவர்கள் இருக்காங்க, எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கு. இவங்க ஏற்கனவே நிர்வாகத்தில் இல்லாதவர்கள், அவர்களுக்கு வந்து சந்தேகங்கள் வருவது என்பது இயற்கை. ஆனால் ஒரு நிர்வாகத்தில் தெரிந்தவர், அவர் என்ன சொல்றார், பகிரங்கமாக அமைச்சரவை கூட்டத்தை பகிரங்கமாக படுத்த வேண்டும், வெளிப்படைத்தன்மை வேண்டும். ஒரு அமைச்சரவை கூட்டத்தை வெளிப்படைத்தன்மையோடு நடத்த முடியுமான்றத அவர் வந்து சட்ட ரீதியாக வந்து எப்படி சொல்றாருன்னே தெரியல. ரகசிய காப்பு பிரமாணம். உங்களுக்கு வாக்கு போட்டிருக்காங்க, மக்களுடைய வரி பணத்துல அமைச்சரவை எல்லாரும் சம்பளம் வாங்குறீங்க, தலைமைச் செயலகத்துல கட்டக்கூடிய மின்சார கட்டணம் முழுக்க எல்லாமே மக்களுடைய வரி பணம், யாரும் சொந்த காசு கிடையாது. என்ன சொல்ல விடுங்க, நீங்க எதை பேசணுன்றதை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அமைச்சரவை கூட்டம் என்பது அமைச்சரவையினுடைய நடவடிக்கைகள் என்பது கொள்கையை அல்லது திட்டங்களை நான் சொல்லி முடிச்சிடுறேங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை நான் சொல்லிடுறேன். இதை உருவாக்குவது என்பது, அந்த உருவாக்குன்ற இடத்தில் ரகசிய காப்பு பிரமாணம் இருக்கு. அமைச்சரவையில் பேசுறது அத்தனையும் வந்து வெளியே சொல்ல முடியாது. அவங்க எது தேவையோ அதை தான் அறிக்கையாக வெளியிட முடியும். அவங்க வந்து அது முழுக்க அரசாங்கத்தினுடைய நிர்வாகம் சம்பந்தப்பட்ட ரகசியமான பேச்சு, அதில் வந்து தேவையான பேச்சு இருக்கலாம், தேவையில்லாத பேச்சுலாம் ஒரு கருத்து ஒற்றுமையை உருவாக்குவதற்கான முயற்சியில் அவங்க பேசுகின்ற போது அதை வந்து வெளிப்படைத்தன்மையோட பத்திரிகையாளர்களை வச்சுக்கிட்டு பேச முடியாது. அதனால தான் அதை பேசிட்ட பிறகு அறிக்கையாக தருவாங்க, அந்த செய்திகளை தேவைப்படுகின்ற பொழுது சொல்லுவாங்க. அதுதான் வந்து ரகசிய காப்பு பிரமாணத்தினுடைய நோக்கமே. ஒரு அமைச்சரவையில் வந்து பேசுகின்ற அரசாங்க ரகசியத்தை, அரசாங்கத்தினுடைய கொள்கையை அவர்கள் வகுக்கின்ற வரை, அதை முடிவெடுக்கின்ற வகை வெளியே சொல்ல மாட்டாங்க. அந்த அமைச்சரவை முடிவுகள் தான் வெளியிடப்படும். அமைச்சரவைகளுடைய பேச்சுக்கள் எந்த நேரத்திலும் எந்த காலத்திலும் எந்த ஆட்சியும் வர முடியாது. அதுக்கு ரகசிய காப்பு பிரமாணம் தடையா இருக்கும். ரெண்டாவது, அவர் என்ன சொல்றாரு, லீக் ஆகியிருக்கிறார். ஒரு எதிர்க்கட்சி தலைவர் ஒரு செய்தியை
யாரோ ஒரு மூன்றாவது நான்காவது மனிதரை போல நிர்வாகம் தெரியாத போல லீக் ஆயிருக்கு, அதையெல்லாம் நம்பிக்கிட்டு கருத்து சொல்றது என்பது அவருடைய பயன்படுத்தலாம். ஒண்ணு ஸ்டாலினுடைய குற்றச்சாட்டுகளுக்கு நீங்க பதில் சொல்லலாம், இல்ல ஸ்டாலினை தாக்குவதற்கு இந்த முழு நேரத்தை நீங்க எடுத்துக்கலாம். நீங்க எதை செய்ய போறீங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. யாரையும் தாக்க வேண்டிய நீங்க ஸ்டாலினை தாக்குனீங்கன்னா உதயகுமாரோ நானோ அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியாது. எப்படி அவங்க கட்சியை சேர்ந்தவங்க நாங்க கிடையாது. இல்ல, நான் எனக்கு தாக்க வேண்டிய அவசியமோ நோக்கமோ இல்ல. அவர் எந்த செய்தி விமர்சனம் பண்ணிருக்காரு, அது என்னுடைய கருத்துக்களை நான் விமர்சனம் செய்யறேன். ஒரு ஒபினியன் போட்டு வந்தறேன். ஒரே ஒரு ஒபினியன் அவரை கேட்டு வந்தறேன். நீங்க யோசிங்க 134 படகுகள் இலங்கையிட்ட இருந்து 134 படகுகளை மீட்கல. நீட் தேர்வுல எந்த விதமான சமரசமும் இன்னும் வரலன்னு அவர் சொல்றாரு. நீங்க இதுக்கே நம்ம பதில் சொல்ல கேள்விகளை கேட்டிருக்கீங்க. அதாவது இவரே தான் சொன்னாரு, அவரையும் பேச அழைச்சிருக்கோம். இவரே தான் சொன்னாரு, மத்திய முதலமைச்சர் போய் பிரதமரை பார்க்கல, அமைச்சர்கள் போய் டெல்லிக்கு போய் எதையும் கேட்கலன்னாரு. இப்போ போயிட்டு வந்த உடனே இவங்க வந்து சரண்டர் ஆயிட்டாங்க, இவங்க இணக்கமா போயிட்டாங்க, அதனால இதை கேட்கணுன்றாரு. ஆக அவருடைய நிலைப்பாடு என்பது சரியானது இல்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. திரு ஸ்டாலின் அவர்கள் இந்த பிரச்சனை குறித்து பேசியிருக்கிற கருத்துக்கள் பெரும்பாலான கருத்துக்களோடு எனக்கு உடன்பாடு. அவர் சொல்றாரு, கலைஞர் காலத்துல ஒரு கூட்டம் முடிஞ்ச உடனே கூட்டத்தில் நடக்கக்கூடிய அத்தனையும் அப்படியே சொல்ல முடியாது. ஒரு குறிப்பு வெளியிடுவாங்க, அந்த மாதிரி குறிப்பு சொல்லக்கூடாது. மக்களுக்காக நடத்தப்படக்கூடிய அரசாங்கம் தானே. அமைச்சரவை கூட்டத்தில் உங்க பிரச்சனைகளை பத்தி, உங்க உள்கட்சி பிரச்சனை பத்தி பேசலையே, மக்கள் பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க. என்ன நடந்தது, என்ன பேசணும்னாவும் சொல்லலாம்ல, கட்டாயமா சொல்லியிருக்கணும், சொல்லணும். ஆனா இங்க நடப்பது தமிழக அரசு அல்ல, தமிழக அரசு மக்களுக்காக நடத்தப்படலைங்கிறதா உண்மை. ஆனால் இந்த பிஜேபிங்கக்கூடிய அந்த மத்தியில் ஆளக்கூடிய அந்த பாசிச கட்சியை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது, அவர்களுடைய கோபத்திலிருந்து தப்புவது எப்படி, அவர்களுடைய நடவடிக்கையிலிருந்து தப்புவது எப்படிங்கிறது மிக முக்கியமான கரிசனமாக எல்லா தரப்புக்கும் இருக்குது, திமுக உட்பட. திமுகவே இப்போ அவரும் ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்குமே இதில் பங்கு இருக்குது. ஏன் எதிர்க்கட்சி தலைவர் விவசாயிகள் பிரச்சனைக்காக ஒரு கடையடைப்பு நடத்துகிறாங்க, அந்த மேடையில் என்ன பேசுகிறாருன்னா கூட்டணி பற்றி பேசுகிறாரு. விவசாயிகளுக்கு தானே கடையடைப்பு நடத்துறீங்க, மக்களுக்காக பேசுங்க. எல்லாருக்குமே பணம், பதவி, அதிகாரம், இதுதான் முக்கிய குறிக்கோளாக இருக்கிறது. மக்களை முன்னிலைப்படுத்தி, மக்கள் பிரச்சனைகளை முன்னிலைப்படுத்தி தமிழக அரசியல் இயங்கவில்லை. கடந்த இணக்கமா போறதுங்கிறது வந்து இணக்கமா தான் போகுது. திமுக என்னைக்கு பிஜேபியை கடுமையாக குற்றஞ்சாட்டினது மக்களுக்காக இல்ல, அவங்களுக்காக. அவங்க தன்னல அரசியல், முழுக்க 100 விழுக்காடு தன்னல அரசியல். திமுகவும் சரி, அண்ணா திமுகவுடைய குழுக்களும் சரி, தங்களை காப்பாற்றிக் கொள்வது. ஏராளமான வழக்குகள் இருக்கு, எல்லார் மேலேயும் இருக்கு. திமுக தலைவர்கள் பலர் மேல வழக்குகள் இருக்கு. மத்திய இருக்கக்கூடிய காங்கிரஸ் அரசாங்கமாக இருந்தாலும் சரி, பிஜேபி அரசாங்கமாக இருந்தாலும் சரி, அவர்களை கண்டு அஞ்சுகிறார்கள். அவர்களை எப்படி மகிழ்ச்சிப்படுத்துவது, அல்லது குறைந்தபட்சம் அவர்களுடைய கோபத்திலிருந்து தப்பிப்பது எப்படி, தாங்கள் சேர்த்து வைத்திருக்கிற பொருளை தக்க வைத்துக் கொள்வது எப்படி, பல தன்னல நோக்கங்கள் தான் இருக்குதே தவிர தமிழக மக்களுக்காக ஏன் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா சேர்ந்து போராடலாம்ல? திமுகவும் அதிமுகவும் தமிழ் மக்களுக்காகத்தானே தோன்றி வளர்ந்து வாழ்ந்து இன்றைக்கு கஷ்டப்பட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. எல்லாருமே சேர்ந்து அந்த அந்தமா போயாச்சு, பெரிய ஒரு உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாரு, எல்லாருமே சேர்ந்து ஒரே திராவிட இயக்கம், ஒரே பாரம்பரியம், பரம்பரை, இன்னும் எல்லாம் போய் சொல்றீங்களே. எல்லாருமே சேர்ந்து தமிழ் மக்களுக்காக போராடுங்க. நீட் தேர்வாகட்டும், மக்களுடைய தமிழக மீனவர்களுடைய படகுகளாக இருக்கட்டும், சேர்ந்து போராடுங்க. வாங்க, வழி ரோட்டுக்கு வாங்க. அப்படிக்குமார், மக்கள் நலனுக்காக நீங்க இன்னும் மத்திய அரசோட இணக்கமா போல, உங்களுடைய சுயநலத்துக்காக போறீங்கிறதான் குற்றச்சாட்டு. இல்லை, நிதி ஆயோக் கூட்டத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எடுத்து வைத்த கருத்துக்கள், அதற்கு பிறகும் முன்பும் பிரதமரை சந்திக்கின்ற பொழுது வைத்த கோரிக்கைகள், இது எல்லாமே வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும். இன்றைக்கு மாநில அரசாங்கம் மத்திய அரசாங்கத்தை அணுகுகின்ற முறையை வைத்து பார்த்தால் இது வந்து மக்களுக்காக அணுகிறார்களா அல்லது எந்த கோரிக்கைகளுமே நிறைவேற்றப்படவே இல்லையே. கோரிக்கைகள் கோரிக்கை வைத்திருக்குன்னு தான் சொன்னா அவங்க வந்து அதை வந்து பரிசீலிப்பாங்கன்றதுக்காக தான் இணக்கமாக போயிருக்குன்றதை சொன்னேன். ரெண்டாவது, இன்றைக்கு அதிமுக பாரதிய ஜனதா கட்சியை ஏதோ பயந்து விட்டதால், அல்லது அவரோட இன்னும் சில சொல்கிற மாதிரி சரண்டர் ஆகிவிட்டது, அல்லது ஸ்டாலின் கடந்த காலங்களில் சொன்னது போல பினாமி ஆட்சி நடக்குதுன்னு சொல்லி மோடியினுடைய பினாமியாக அரசாங்கம் செயல்படுகிறதுன்னா நாங்கள் இவ்வளவு வழக்குகளை சந்திக்க வேண்டிய அவசியம் வந்திருக்காது, இவ்வளவு பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டிய நிலை வந்திருக்காது. அதை எல்லாம் எதிர்த்து கொண்டிருக்கிறோம். அது கட்சி ரீதியாக நாங்கள் அந்த எதிர்ப்பை எதிர்கொண்டு கொண்டிருக்கிறோம். அது வேற. அரசாங்கம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான அரசாங்கம், தமிழ்நாட்டு மக்களுடைய நன்மைக்கான அரசாங்கம், தமிழ்நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்த தேவைக்கான அரசாங்கம். இந்த அரசாங்கத்தை வழிநடத்துகின்ற பொழுது தமிழ்நாட்டு மக்களுக்கு கடமைப்பட்ட நிலையில் இந்தியாவை ஆளுகின்ற மத்திய அரசாங்கத்திற்கும் சம பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை அவர்கள் உணரவில்லை என்றாலும் உணர்த்த வேண்டும். அது அப்படி உணர்த்துகின்ற பொழுது அதற்கு இணக்கமான நிலையில் அவர்களோடு அந்த சரி, அப்படி உணரலைன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலில் என்ன ஸ்டாண்ட் எடுக்க போறீங்க?
இல்லைங்க, குடியரசுத் தலைவர் என்ன ஸ்டாண்ட் எடுக்கிறது கட்சி எடுக்கிற முடிவு. இது அரசாங்கம் வேற, கட்சி வேற. அரசாங்கம் விருப்பப்பட்டதை செய்ய முடியாது. அரசாங்கம் மக்களுடைய தேவைகள் அடிப்படையில், பிரச்சனைகள் அடிப்படையில் தான் செயல்பட முடியும். கட்சி என்பது எங்களுடைய உணர்வுகளை, எங்களுடைய பிரச்சனைகளை நேரடியாக செய்ய முடியும். கட்சி எடுக்கிற முடிவு. கட்சிக்கும் ஆட்சிக்கும் ஒரே தலைமை இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னது நீங்க தானே நினைவு வருது. அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லையே. புரட்சி தலைவி அம்மா, அதுதாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இருந்தவரை அந்த பிரச்சனை வரல. கொள்கைகளை தானே நீங்க நிறைவேற்றுவதற்கு ஆட்சிக்கு பொறுப்பு. அதுதாங்க, அதை நோக்கி நாங்க பயணப்பட்டோம். ஒரு சில பின்னடைவுகள் வந்தது, இன்னைக்கு பிரச்சனைகள் வந்திருக்கு. அதனால கட்சி தலைமையும் ஆட்சியும் ஒரே தலைமையா இருந்தா நீங்க சொல்றது சரி. ஆனா இல்ல. அதனால பாண்டியன் அந்த கருத்தை வச்சிருக்கிறாரு. மத்திய அரசு எந்த விதமான ஒத்துழைப்பையும் மாநில அரசுக்கு தரலன்னா, நீட் தேர்வுல கூட தரலைன்னா குடியரசுத் தலைவர் தேர்தலை புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுருக்கமா உங்களுடைய பதில். குடியரசுத் தலைவர் தேர்தலில் அவங்க ஏற்கனவே கேண்டிடேட்டை செலக்ட் பண்ணி வச்சு எப்படியாவது அது வரைக்கும் அதிமுகவுடைய குழுக்களை 2 பேரையும் சேர்த்து வச்சுக்கிறது, 2 பேரையும் மெனிப்புலேட் பண்ணுறது, தேர்தலில் வெற்றி பெறுற வரைக்கும் வச்சுட்டு அப்புறம் யார் அதிக விசுவாசமாக இருக்கிறாங்களோ அவங்கள அரவணைத்து கொண்டு மற்றவர்களை அடித்து ஒழிப்பதுங்கக்கூடிய திட்டத்தோட பாரதிய ஜனதா கட்சி இயங்கிக்கிட்டு இருக்கிறது. இந்த குடியரசுத் தலைவர் தேர்தலில் முடிகிற வரைக்கும் பிஜேபி கமுக்கமாக இருப்பாங்க. அப்புறம் அவங்களுடைய சுயரூபம் இந்த 3 திமுக அதிமுகவுடைய குழுக்கள் எல்லாத்துக்கும் மேலேயும் பாயும். சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் பொறுத்திருந்து. இன்றைய நிகழ்ச்சியில் பங்கேற்ற இருவருக்கும் மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.